பேரு குரு சார். படிச்சு முடிச்சிட்டு 3 வருஷமா வீட்டுல சும்மா தான் இருக்கான். கேட்டா ஐபிஎஸ் தான் சேருவேன்னு வேலைக்கு போகாம இருக்கான் சார். சந்தோஷமான விஷயத்தை ஏன் வருத்தத்தோட சொல்றீங்க? என் பொண்டாட்டிக்கு இவன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசை. ஆனா இவன் என்னடான்னா ஐபிஎஸ்ல தான் சேருவேன்னு மல்லு கட்டி நிக்கிறான் சார். இப்போ நான் என்ன பண்ணணும் டைரக்டாவே சொல்லுங்க. உங்களை மீட் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கஷ்டமானது ரிஸ்கானதுன்னு எடுத்து சொல்லி கொஞ்சம் அவன் மண்டையை கழுவி விடுங்க சார். புண்ணியமா போகும். நீங்க சொல்றது எவ்வளவு அநியாயமா இருக்குன்னு தெரியுமா? கரெக்டான ரூட்ல போறானா திருப்பி விட சொல்றீங்க. நான் எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். அவன் எதுவும் கேட்குற மாதிரி தெரியல. என் பொண்டாட்டிக்கு வேற பிபி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. நீங்க தான் சார் என் கடைசி நம்பிக்கை. சார் இருக்கேன். அவனுக்கு ஐபிஎஸ்ல ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். வேலைக்கு போக இஷ்டம் இல்லை. அதனால தான் ஐபிஎஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இதை முளையிலேயே கிள்ளி எறியறது நல்லதுன்னு தோணுது. சரி, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் இப்போவே அவனை கிளம்ப சொல்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் உங்கள் வீட்டில் இருப்பான். ஓகே. அப்புறம் சார், அவன் கொஞ்சம் ரஃப் டைப், அதிகமாக பேச மாட்டான், கொஞ்சம் சிடுமூஞ்சி வேற. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வச்சிடுறேன். ஓகே. பங்க்சுவல், வெரி குட், வெல்கம். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுப்பா. அப்பாலஜிஸ். வீடு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்க, உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஸோ வெளியில் உட்காந்து பேசலாம். ஆல் செட். ಸರ್ ವಾರ್ನಿಷ್ ಇರುತ್ತಾ ಸರ್? ಹಾಂ, ಎಷ್ಟಕ್ಕೆ ಬೇಕು? 500 ಸರ್. ಹಾಂ. எப்படியும் ஒரு வருஷத்தில் யூஎஸ் இல்லை யூகேல செட்டில் ஆயிடுவேன். முடிஞ்சா நல்ல ஒரு வாக்கிங் சிக் வாங்கி அனுப்ப. இந்தியன் பிரான்ஸ்லாம் 10 பைசைக்கு லைக் இல்லை. ஓகே குரு, ஐ நோ தட் யூ டோன்ட் வாண்ட் டு லீவ் இந்தியா. உனக்கு ஐபிஎஸ் சேரணும்னு ஆசை. அப்பா மாதிரி நோனோ, அப்பா மாதிரி பெரிய ஆஃபீஸராக வரணும்னு ஆசை, ரைட்? ஃபைன். வந்திலிருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நீ ஏதாச்சும் பேசினா மட்டும்தான் நான் பேசுவேன். ஆரல்ஸ் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். உங்கள் காலையும் எப்படி ஆச்சு? நான் இந்த அளவுக்கு ஹார்ஷான கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எனிவேஸ், நான் அட்டென்ட் பண்ண லாஸ்ட் கேஸ் எனக்கு கொடுத்த ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட். ஐ நோ, அந்த சைக்கோ கில்லர் கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு போலீஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசை அந்த கேஸ்னால தான் வந்தது. பட் ஐ எம் ஷுர் அதில் இருந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேஞ்சர்ஸை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி டீட்டெயிலாக உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீ இந்த ப்ரொஃபஷனை ரீகன்சிடர் பண்ணுவேன். சார், இந்த கேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். அதுக்கு முன்னாடி நீ இதில் எவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கேன்னு நான் பார்க்கணும். அந்த கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டதாக சொன்னேன்ல, முதல்ல அதை சொல்லு. அதுக்கப்புறம் மிச்சது நான் சொல்லணுமா வேணாமான்னு யோசிச்சு டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, 100% தெரியாது, ஆனால் கொஞ்சம் இமேஜினேஷன் கலந்து சொல்கிறேன். ஏய் மறுபடி இதே பாட்டா? நைட் டைமுக்கு செம்ம ட்ரிப்பியாக இருக்கும். மெல்வின் அண்ட் ரேஷ்மி ஆர் நவ் ஃப்ரெண்ட்ஸ். ஏ குரங்கு எப்படா ரிக்வஸ்ட் கொடுத்த?
நான் ரிக்வஸ்ட் கொடுக்கல, அவள் தான் ஆட் பண்ணான். இந்த வெடியெல்லாம் வெடிக்காத தம்பி. ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்ட் கடலை போட ஆரம்பிச்சிருப்பே நீ. நான் ஒன்றும் அவ்வளோ மொக்கெல்லாம் இல்லை. ஓகே அப்போ நீ தான் ரிக்வஸ்ட் கொடுத்தான்னு ஒத்துக்கோ. இதில் என்ன வெட்டிக்கு வருவான்? டே இங்கே பார், நான் டேரெக்டாலாம் ஆட் பண்ணல. சஜஷன் லிஸ்ட்டில் காமிச்சிச்சு, ஒரே காலேஜ் வேறு. ஸோ வாட்ஸ் ராங்? ஆனால் சரியான சில்றடா நீ டே. சில்ட்ர கில்ட்ரன்னு சொல்கிறவளை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு சாவடிச்சு. அப்படியே போயிடலாம்டா. கையப்படி டேய் ஏடா பண்ற? விளக்க சொல்ல நேரம் இல்லை, சொன்னதை மட்டும் செய். டேய் லூஸ். சீக்கிரம் இந்த பார், இந்த ரோட்டில் லேட் நைட் நம்ம வண்டி மட்டும் தான் வரும்னு ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு மட்டும் ஒரு ஆக்சிடென்ட் ஆன பாடி கிடந்துன்னு வச்சுக்கோ, கேள்வியே கேட்க மாட்டானுங்க. காலர் பிடிச்சி இழுத்துட்டு போவானுங்க. பாடி இருந்தால் தானே ஆக்சிடென்ட். இப்போதைக்கு இந்த காரில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரியும். அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால்காரன் பேப்பர்காரன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நைட்டு மட்டும் இது நம்ம காரில் இருக்கட்டும். நாம் மாட்டிக்காமல் இதை எப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணலாங்கிறத நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசி. அதை விட்டுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காரதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நிறுத்துப்பா, வண்டி நிறுத்து. எங்கப்பா போறீங்க? வீட்டுக்கு. வீடு எங்க? இங்கே தான், அம்பேத்கர் நகர். லைசன்ஸ் எடு. ஏப்பா காருக்குள்ள மழையா பெஞ்சிருக்கு, இப்படி நனைஞ்சிருக்கீங்க? முன்னாடி இறக்கி வச்சிருந்தோம், அதான் தண்ணி உள்ளே வந்துருச்சு. ஊது, நல்லா ஊது. ஏப்பா அந்த மீட்டர் எடுத்துருவாப்பா. ஃபைன் என்னன்னு சொல்லுங்கள், கட்டிடுறோம். கட்டலாம். முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கு. அதான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்கிறேன்ல. மூடிட்டு முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கு. இறங்கடா, வண்டி விட்டுலாம். ஏப்பா மழையில் நனைஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படி ஓரமாக வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். மஞ்சள் சட்டை ஜவா சார் ஒரே முடி. உன் முடிய பத்த சந்தேகமா இருக்கா? அதான் காலேஜ் வண்டியில் போகணும். கஞ்சா எதுவும் கடத்துறீங்களா? நைட்டு லேட் வேறு. சரி தள்ளு. அப்படியே ஸ்டேஷன்ல வந்து சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போ. ஏப்பா சாவி இருக்கா? வண்டி எடுத்து ஸ்டேஷன்ல விடு. ஸ்டேஷனுக்குலாம் வேணாம் சார். உண்மையாக சொல்ல சார், ஆளுக்கு ஒரு பேர் தான் சார். ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயா. என்ன ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்கோம், புதுசாக ஒரு பிரச்சனை வேறு எடுத்து விட்டேன். யார் நான் இழுத்து விட்டானா? இதை தூக்கி நடு ரோட்டில் போட்டுறேன். உனக்கு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும்ல, நீயே பார்த்துக்கோ. ஏன்டா போலீஸ் ஏன்டா அடிச்ச? டேய், கொஞ்ச நேரத்தில் விட்டுருந்தா நம்மள போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருப்பான்டா. நானா பேச அப்புறம் ஃபியூச்சர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்லையா? நானா பேசிட்டு இருந்தல மச்சி, நீ ஏன்டா கைய வச்ச? டேய். அவன் நம்பர் நோட் பண்ணிட்டான்டா. இந்த பார், டிராஃபிக் போலீஸ் அடித்ததெல்லாம் எவனும் ஒரு கேஸாகவும் மதிக்க மாட்டான். மிஞ்சி போய் நம்மளை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கணுன்னாலும் குறைஞ்சது 3 நாளாவது ஆகும். வண்டி நம்பர் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது, தெரியும்ல. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 3 நாளில் இது எப்படி இடம் மாற்றலாங்கிறது மட்டும் யோசிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை பிடிச்சா சந்தோஷம் தான். ஸ்டேஷனில் வச்சு 2 சாத்துவான். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான்? ஒரு வாரம் செல்ல வைப்பான். ஆயுசு பூரா கழித்திங்கிறதுக்கு இது எவ்வளோ மேல். காப்பாற்றி கூட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லனாலும் பரவாயில்ல. அவனை கையை காட்டி பேசுனீங்க,
கடுப்பாயிடுவேன். பசங்க ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த நாங்கள் எந்த ரெக்கார்ட்ஸில் மென்ஷன் பண்ணலையே. உனக்கு எப்படி தெரியும்? டிப்பிக்கல் போலீஸ் மாதிரி யோசிக்காதீங்க. இதுக்கு பேர் தான் ஃபீல்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. So, did I surprise you? வெரி மச். வேற என்னெல்லாம் தெரியும்? அவ்வளோதான். பாக்கி நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இஃப் யூ குவிட் யுவர் போலீஸ் ட்ரீம்ஸ்னா ஐ ஒன்ட் பி ரெஸ்பான்சிபிள். பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக கண்ணில் தூக்கம் தெரியுது. சார் ஏப்பா ஒன்று எடுத்து வைக்கலப்பா. இப்போ மொத்தத்தையும் எடுத்து வைக்கிறது என்ன சார்? நேற்று நைட்லேருந்து உங்கள் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். மொபைல் ஸ்டேஷனில் வச்சுட்டேன் ராஜன். மொபைல் இல்லைன்னா லேண்ட்லைனுக்கு கால் பண்ண வேண்டியதானே? சார் லேண்ட்லைனா? மறந்துட்டேன். நேற்று புது கனெக்ஷன் வாங்கினேன். சார்ஜர். என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் ஒரு சூசைட் சார். தூக்கா பாய்சனா? பாரதி பார்க் ரோட்டில் கன் ஷாட் சார். யாரு? பையன் பேர் கிறிஸு சார். இது அவன் லைசன்ஸு. யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா? வெளியில தான் உட்காந்துருக்கான். போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏய், லாக்அப்பில் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்கடா சார். யோ சுரேஷ், டியூட்டி நேரத்தில் மொபைலு. டேய் தம்பி, இங்கே வா. ஏம்மா, பில்டிங் பின்னாடி நிறைய இலை சேர்ந்துருக்குமா? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வண்டி கிடச்சிருமா சார்? ஒரு நாளைக்கு எத்தனை கம்ப்ளைண்ட் வச்சிருமா? டேபிள் வச்சிடுறேன். சரி சார், இவன் தான். யோ, காலையில் ரோட்டில் பார்த்ததா சொன்னல, அது அப்படியே ஐயாட்ட சொல்லியா? சார், நான் தினத்தந்தி பேப்பர் டெலிவர் பண்ணுறேன் சார். இன்னைக்கு காலையில் டிப்போவுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் ஒருத்தர் விழுந்துருந்தார். மயங்கி விழுந்திருப்பார் நினச்சி கிட்ட போய் பார்க்குறேன், தலையில் குண்டடிப்பட்டு இருந்துச்சு. எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? காலையில் ஒரு 2:30 நினைக்கிறேன். பார்த்த உடனே ஸ்டேஷனில் வந்து சொல்லிட்டேன் சார். உங்கள் அட்ரஸை ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. சரி சார். பாடி கிளியர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். கிரைம் ஸ்குவாட்லேருந்து ஆதித்யன் தான் வந்து கிளியர் பண்ணார். ரெசிடென்சியல் ஏரியா வேறு, தேவையில்லாமல் மக்கள் பதட்டம் ஆகிடுவாங்கன்னு தான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணிட்டோம் சார். குட். அந்த பையன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இன்னும் இல்லை சார். சீக்கிரம் பண்ணுங்க. சார் 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 ஒரே நிமிஷம் சார். யோ, எதுக்கு ஏன் கத்திக்கிட்டு இருக்க? சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னையா சார்? காலையில் பார்க் அந்த ஒரு வெள்ளைக்கல்ல காரை பார்த்தேன் சார். இப்போ தான் சார் தொலையா போச்சு. எந்த காரியா? சார், அது ஒயிட் கார் சார். அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். என்னையா உளற? ரோட்ல வேற ஒயிட் காரே போகாதா? ஐயோ இல்லை சார், இவ்வளோ நேரம் ஸ்டேஷனுக்கு வெளில தான் சார் இருந்துச்சு. நான் இறங்கி உங்ககிட்ட சொல்லான்னு வரதுக்குள்ளே கிளம்பிச்சு சார். சரி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ முதல்ல கிளம்பு. ஓகே சார். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். ஸ்பாட்டில் ஏதோ ஒரு ஒயிட் காரை பார்த்தானா, அது இப்போ நம்ம ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டுருக்கு. இவனை பார்த்தோன்னே கிளம்பி போயிடுச்சுன்னு சொல்கிறான் சார். எந்த கார்? நாங்கள் அந்த இடத்துக்கு போனப்போ எந்த காரையும் பார்க்கல சார். உங்கள் மொபைல் கொடுங்க. இந்த ஏரியாவில் 3 பேர் இருக்காங்க சார். தினமும் லேட் நைட் இந்த ரோட்டில் தான் போவாங்க. நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். பார்க்க பணக்கார பசங்க மாதிரி இருந்தாங்க சார். கன்னுக்குன்னு வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த கேஸ்க்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள விசாரிச்சா கண்டிப்பாக ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும்னு தோணுது சார். தோணுதா? ஒரு கட் ஃபீலிங். போலீஸ்காரன் எதை நம்புறானோ இல்லையோ, அவன் இன்ட்யூஷன் நம்பி தானே சார் ஆகணும். அதான் சொன்னேன். ஒரு வேளை நீ சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா? முக்கால்வாசி க்ளூஸ் இல்லாத க்ரைம்ஸில் கொலகாரனை 48 ஹவர்ஸ்க்குள்ளே பிடிச்சாதான் உண்டுன்னு ஒரு எழுதப்படாத ரூல் இருக்குல்ல சார்.
பட் இது ஒரு சூசைட் கேஸ்னு சான்சஸ் இருக்கிறதா கிரைம் பிரான்ச் சொல்கிறாங்களே. கம்மான் சார், ஒருத்தனை சுட்டுட்டு அவன் கையில் கன் கொடுத்துட்டு போகிறதுலாம் இட்ஸ் அன் அவுடேட்டட் டெக்னிக். இந்த கேஸ் நம்மக்கிட்ட எவிடன்சஸ் க்ளூஸ் ஒன்றும் இல்லையே, எப்படி பிடிக்க போகிறோம்? சார், நான் லிமிட்ஸ் கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இதை கேட்கலனா என் தலையே வெடிச்சிடும். சும்மா ஸ்டிக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேஸில் கொஞ்சம் நாள் ஆகணும்னு பார்க்குறேன் சார். யோ, ஸ்டேஷனில் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யா, தேவையில்லாமல். பேர் என்ன? கௌதம் சார், நேற்று தான் உங்கள் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணேன். புதுசாக 2 பேர் ஜாயின் பண்ணதா சொன்னாங்க, பார்க்க முடியல. ராஜன், ஸ்டேஷன் கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர யாராச்சும் வர சொல்லுங்கள். சரி சார். கௌதம் இனிமே நம்ம கூட தான் இருக்க போகிறான். தேங்க்யூ சார். இந்த வீடு தானே கன்ஃபார்மா? ஆமாம் சார், ரெட்ஸ் கோடா நிற்கிது. காரை நல்லா செக் பண்ணுங்க. உள்ள வரலாமா? உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியாது. இல்லை, பக்கத்து தெருவில் நேற்று நைட்டு ஒரு ராபரி நடந்திருக்கு. அங்கே கொள்ளடிச்சவங்க ஓனரை கண்ணை காட்டி மிரட்டியிருக்காங்க. எங்ககிட்ட கன் எதுவும் இல்லை. நான் கேட்கவே இல்லையே. அந்த கொள்ளைக்காரங்க உங்கள் வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நத்திங் மோர். இந்த வீடு யாரோடது? என் பேரில் தான் இருக்கு. என் பேருனா? பேர் என்ன? ஃபேபியன். நீங்கள் 2 பேரும்? சார், நான் மெல்வின், இவன் மனோ சார். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கீங்களா? இல்லை சார், மந்த்லி ஒன்ஸ் இவன் அப்பா வந்துடுவார் சார். மற்றபடி மெயின்டெனன்ஸ்க்குலாம் ஆள் இருக்குது. நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்க? MBA செகண்ட் இயர். சாருங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டீங்களோ? பண்ணுவேன் சார். எனிவேஸ் மிஸ்டர், இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வீட்டோட ஓனர்ஸ் நாங்கள் தான். கௌதம், உன் வீடை சுற்றி திருடுங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா இல்லை பொம்மை துப்பாக்கி ஏதாச்சும் இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு வா. சார், ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார், உள்ளே ஒன்றும் இல்லை. டிக்கி லாக் ஆகிருக்கு சார். சாவி கொடுங்க. சார், நாங்கள் நேற்று லேட் நைட் வந்தோம் சார். தூக்க கலக்கத்தில் கீ எங்கே வச்சோன்னு தெரில சார். வீட்டில் தான் இருக்க போகுது, எங்கே போவோம்? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க சார். தேட கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் கேட்டால் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லக்கூடாது. கீ உள்ளே தான் எங்கேயோ. அது எப்படி கீ எங்கே வச்சிங்கன்னு தெரியாமல் இருக்கும்? ஸோ சுரேஷ், குட் மார்னிங் சார். நேற்று தான் நீங்கள் வேலைக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இங்கே அட்மாஸ்பியர் புதுசு, சின்ன வயசு, இதெல்லாம் ரீசன் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தர் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது சுரேஷ். சார் மன்னிச்சிடுங்க சார், நான் ஏதோ ப்ராங்க் கால்னு நினச்சிட்டேன். ப்ராங்க் கால்ஸா? அவர் சீரியஸான விஷயத்த ரொம்ப ஜாலியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். லிசன் கேர்ஃபுல்லி மிஸ்டர் சுரேஷ். இங்கே நெட்வொர்க் எப்படி வேலை செய்யும்னா, ஒருத்தர் எமர்ஜென்சின்னு சொல்லி கால் பண்ணால் அது நம்ம ஸ்டேஷனுக்கு வராது, கண்ட்ரோல் ரூமுக்கு தான் போகும். கண்ட்ரோல் ரூமில் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ஜாலியாக தான் பேசுவாங்க சுரேஷ், புரிஞ்சுதா? சாரி சார், நீங்கள் ரீசன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நான் வேலைக்கு புதுசுங்கிறத தவிர எனக்கு வேறு எதுவும் சொல்ல இட்ஸ் ஓகே. கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. ஒன் மோர் திங் சார், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் கீ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வராமல் இருக்கா? சார், இப்போ நீங்கள் சரோஜ் பிரேக் அப்பார்ட்மெண்ட்ஸில் சுற்றிங்கிற பொண்ணு வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமாம். நேற்று அந்த பொண்ணு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து ஒருத்தர் மேலே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா சார். யார் மேலே? வீடு அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கல சார், ஆனால் அம்பேத்கர் நகர்னு சொல்லிட்டு போயிருக்கா. பையன் பேர் மனோ சார்.
மனுங்கிறது சார் இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு ஆமாம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லணும். ஓகேயா? சரோஜ் பிரயாக் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ருதிங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா? ஆமாம் சார். அவகிட்ட பேசியிருக்கியா? ஆமாம் சார். எப்பாச்சும் ஃபாலோ பண்ணியிருக்கியா? இல்லை சார். கொன்னூறுவன் எப்பாச்சும் மட்டும் இருக்கியா? சார் இல்லை சார். தெரியும்னு சொன்ன? ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வந்து எங்கள் கார் மேலே ஆல்மோஸ்ட் இடிச்சிருப்போம். அதுக்கு சாரி, தப்பு ஏன் மேலே தான் சொல்லிட்டு போயிட்டா சார். அவ்வளோதான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆனேன். அவள் ஃபாஸ்ட்டாக வந்தாளா இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்களா? அந்த பொண்ணு தான் சார் ரொம்ப லெஃப்ட் ஏறி வந்தா. பார்க்க நல்ல மாதிரி தான் இருக்க, அப்புறம் ஏன் உன் மேலே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? கடைசி அந்த பொண்ணை எப்போ பார்த்த? 10 டேஸ்க்கு முன்னாடி இது நடக்கும்போது தான் சார். ஓ சார், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களை எதுக்கு ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குட். ஃபைனலி சாருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு போல. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சரோஜ் பிரயாக் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு மிஸ்ஸிங். கம்ப்ளைண்ட். இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, அந்த பொண்ணு அம்பேத்கர் நகரில் இருக்கிற மனோங்கிற பையன் மேலே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ ஐ திங்க் சார் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த ஒரு ரீசன் போதும். எங்கள் ஏரியாவில் இவன் பேர் மட்டும்தான் மனோவா? ஆமாம் சார். நீங்கள் என்ன நம்பலைன்னா அம்பேத்கர் நகரோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற ஒரே மனோ உன் ஃப்ரெண்டு தான். அது எப்படா வேற மனோவே இருக்க மாட்டாங்களா? ஏய், உங்கள் மொபைல் கொடுங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? சார்ஜ் ஆகலையே, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அந்த சாக்கெட்டில் போடுங்க. ஹலோ ஆதித்யன். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். இட் வில் டேக் சம் டைம். இல்லை அது இல்லை, இங்கே ஒரு ஸ்மால் கேஸ். வாட்? இந்த ஏரியாவில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். அவள் பெட்ரூமில் ட்ரேசஸ் ஆஃப் பிளட். ஸோ வி சஸ்பெக்ட் இட்ஸ் அ க்ரைம் சீன். நீங்கள் உடனே போய் அந்த பிளேஸை சீல் பண்ணுறீங்களா? இங்க ஒரு கேஸே இன்னும் கிளியர் பண்ணல சார். இட்ஸ் அ டயரிங் டே ஃபார் எவ்ரி ஒன். பட் என்ன பண்ணுறது? அட்ரஸ் என்ன? அட்ரஸ் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன். ஸ்பாட்டில் கான்ஸ்டபிள் கௌதம் இருப்பார். அவர் கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். ஓகே. ஆதித்யனுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அந்த 3 பசங்களை ஸ்டேஷனில் வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே தான் மர்டர் கேஸில் ஃபர்ஸ்ட் ஹிண்ட் கிடைச்சது. கிறிஷ் தலைக்குள்ளே இருந்த புல்லட் 9mm போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுறது. சுரேந்தர், உள்ள போய் என்னன்னு பாருங்க. ஹலோ சார். வாக் மீ த்ரூ. இட்ஸ் சிம்பிள் பட் காம்ப்ளிகேட்டட். வீட்டில் நடந்தது சண்டையோ திருட்டோ மாதிரி தெரியல, எக்ஸப்ட் பிளட் ஆன் தி வால். அண்ட் செக் பண்ணும்போது ஸ்ருதியோட கம்பெனி ஐடென்டி கார்டு எங்களுக்கு கிடைச்சது. இன்ஃபேக்ட் ஸ்ருதியோட பர்த்டே நேத்திக்கு. நவ் ஹியர் கம்ஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ். ஸ்ருதியோட ஐடென்டி கார்டில் இருந்த பிளட் குரூப் O பாசிட்டிவ். பட் வாலில் இருந்த பிளட் குரூப்பை நாங்கள் செக் பண்ணோம். இட்ஸ் B பாசிட்டிவ். சார், இன்னொரு கேஸ் என்னாச்சு? 9mm. இங்கே உட்காரலாம் ப்ளீஸ். வாட் ஹேப்பன் சார்? முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால தான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். பண்ணியாச்சு சார். இவர் அப்படி தான் அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சொல்லுங்கள் மிஸ்டர் கௌதம் சார், என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கேன்? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீட்லையும் கொஸ்டின் பண்ணியாச்சு சார். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஸ்ருதி வீட்டில் தனியாக தான் இருப்பாள். பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் கிடையாது. பட் அப்பப்போ ஒரு பையன் வந்துட்டு போவானா. ஒன்ஸ் ஃப்ளாட் 3Aல இருக்கிற பெரியவர் ஸ்ருதி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு ஹீ இஸ் மை ஃபியான்சேன்னு சொல்லியிருக்கா. அவரை தவிர அந்த பையனை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ வி ஹாவ் அ மிஸ்ட்ரி பாய் ஃப்ரெண்ட் ஹியர். பையன் பேர் கிறிஸ் சார். இது அவன் லைசன்ஸு. ஆதித்யன், வாலில் இருந்த பிளட் குரூப் என்னன்னு சொன்னீங்க? B பாசிட்டிவ் சார்.
சார் பேக் சைடு. ஒன்ஸ் ஃப்ளாட் 3A இருக்கிற பெரியவர் ஸ்ருதி கிட்ட கேட்டிருக்காரு. அவரை தவிர அந்த பையனை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே பார்த்தது கிடையாது. சார் நீங்கள் பார்த்ததா சொன்ன ஆள் இவனா? I'm not sure, but I think it's him. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்ருதி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சார் அந்த மனோ ஸ்ருதி விஷயத்தில் அவங்க போய் சொல்கிற மாதிரி தெரியல. அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் கன்வின்சிங்காக தான் இருக்குது. கிரைம் பிரான்ச்லேருந்து வந்துட்டாங்கல்ல, இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம். ஓகே. அம்பேத் நகர் போய் இங்கே அப்பார்ட்மெண்ட் பண்ண அதே வேலையா அங்கே பாரு. ஐ வில் ட்ராப் யூ. சார் மேலே போய் கேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். ஃபர்காட் த கேப் சார். கம் ஆன் குவிக். நீ 90s கிட் தானே, நிச்சயமாக நீ மேரியோ கேம் ஆடி இருப்ப, கரெக்ட்? எஸ் சார். அதில் கேமோட ஸ்டார்டிங்கில் 3 லைஃப்ஸ் இருக்கும். பட் பை லக் ஏதோ ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுவேன். அங்கே ஒரு மேஜிக் பிரிக்கில் இருந்து ஒரு லைஃப் வரும், எக்ஸ்ட்ரா லைஃப், தெரியுமா? ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல எனக்கு. கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லா கேஸ்லேயும் ஒரு மேஜிக் பிரிக் இருக்கும். நீ அது தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, அது ஒன்றை தேடி வரும். டார்ச்சர் பண்ணாதீங்க சார். சரி கொடுக்க முடியாது. எங்க இல்ல சார், அது கொடுக்க முடியாது சார். என்னாச்சு? என்ன சார், ஃப்ளாட்டுக்கு முன்னால ஃபேமிலி இருக்கிற இடத்துல வந்து மினி ஃபிலிம் எடுக்கிறேன்னு டார்ச்சர் பண்றாங்க சார். நான் பேசிக்கிறேன். என்ன சார் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் சார் எடுத்துருந்தோம், வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல சார். இது ரெசிடென்ஷியல் ஏரியாச்சா? சார் நான் சொன்ன மாதிரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல சார். அவர் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு போறாரு சார். நாளைக்கு காம்படிஷன் அதான் சார். நாளைக்கு எடிட் பண்ணும் சார். ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளதா சார் இருக்கு. சாயந்தரம் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோங்க சார். இந்த காம்படிஷனுக்காக நாங்கள் 6 மாசமா ஒர்க். என்ன பார்க்குறேன், கேமரா எடுத்துட்டு இவன் தானே போகணும். யூ நோ த ட்ரில். எல்லா வீட்லையும் விசாரி. ஒரு சின்ன டவுட்னா கூட மார்க் பண்ணி வச்சுக்கோ. இஸ் தட் கிளியர் கௌதம்? சார் சார் சார். சார் நான் கௌதம் பேசுகிறேன். சொல்லு கௌதம். ஸ்ருதி மனோ மேலே என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? அதுவா, அது அந்த பொண்ணை நேற்று ரோட்டில் நிப்பாட்டி ஏதோ ரகலை பண்ணியிருக்கான் போல. அதுக்கு அந்த பொண்ணு அவனை அங்கேயே அசிங்கமாக திட்டிட்டு அதே கோபத்தில் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காயா. ஓ ஓகே. கிறிஷோட அப்பா சார், பையனுக்கு அண்ணனு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. காலையில் இன்ஃபார்ம் பண்ண சொன்னல சார். லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தது, அட்ரஸ் நோட் பண்ணல. இதெல்லாம் ஒரு ரீசன் ராஜன். சரி உள்ள உட்கார சொல்லுங்க. சார் சார் கொஞ்சம் உள்ளே வெயிட் பண்ணுங்க. லீவ் விஷயமா கேட்டிருந்தா இல்லைங்களா? தம்பிகளா, உங்கள் மொபைல் நம்பரை ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நான் ஸ்டேஷன்லாம் இருக்கேன், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவோம். பேசிட்டு வந்துடுறேன். சார் வந்துடுவார், உட்காருங்க. ஹலோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீராம். என் பையன் டெய்லி நைட் 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான். நேற்றுலேருந்து ஆளை காணல. லேட்டானா மெசேஜ் கொடுப்பான், மெசேஜும் ஒன்றும் வரல. என் ஒய்ஃப் ரொம்ப ஒரீடாக இருக்காங்க. அதான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சார் இந்த பையனோட அப்பா? நானும் சர்வீஸில் இருந்தவன் தான், டெல்லியில் இருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகி இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். சாரி, சல்யூட் பண்ணாமல் உட்காந்துட்டு. ஐயா அதெல்லாம் பரவாயில்ல ஒன்றும். சார் நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. உங்கள் பையனை யாரும் சுட்டிருக்காங்க. இஸ் டெட். எப்போ? இன்னைக்கு காலையில். யார்? எதுக்கு தெரியல, தேடிட்டு இருக்கோம். தன்னோட பசங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு அழகிற பேரண்ட்ஸை பார்க்கறத விட டிப்ரெசிங்கான சைட் வேற எதுவும் இல்லை தெரியுமா?
இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வரேன் ப்ளீஸ். ஒரே பையன், இந்த நியூஸை ஒய்ஃப் எப்படி எடு தெரியல. ராஜன், ஆதித்யன் ஃபோன் பண்ணாருன்னா என் லேண்ட்லைனுக்கு கால் பண்ண சொல்லுங்கள். நம்பர் சார்? 2485-127. ஓகே சார். நீங்கள் எல்லாம் நைட் டியூட்டி தானே? ஆமாம் சார். சார் உங்கள் மொபைல் ஓகேவா? சார்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன். காலையில் ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாம் நாளைக்கு ஈவினிங் வந்தால் போதும். ஓகே சார். வணக்கம் தீபக். ஹலோ சார், ஆல் குட்? யா உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். யாரு? நோ ஐடியா. யங் மேன். ஈவினிங் 6 o'clock இருக்கும். நான் இந்த வழியாக வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். குட் நைட் சார். குட் நைட். ஹலோ சார், நான் ராஜன் பேசுகிறேன். சார், இங்கே 2 காலேஜ் பசங்க நீங்கள் அவங்க கேமராவை ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போக சொன்னதாக சொல்கிறாங்க சார். மறந்துட்டேன். காரில் இருக்கு ராஜன். அவங்கள நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரி சார். சார், அந்த பசங்களுக்கு கேமரா இன்றைக்கே வேணுமா? நாளைக்கு காம்படிஷனுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கான். அதுக்காக 1 மாதமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு ஓவராக புலம்புறானு சார். சரி, என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க. Come in. எந்த காலேஜ்? KLM சார். ஏன் இப்படி பார்க்குற? கொடுத்துட்ற. என்ன படம்? ஃப்ரெகோலி டெலிவிஷனுங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி சார். பேர்? படம் பேரா சார்? பிரதி. பிரதி. நாளைக்கு காம்படிஷன். ஆனால் ஃபைல்ஸ் எல்லாம் கேமராக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல? ஃபைனல் அவுட் ஆல்ரெடி எடுத்துட்டோம் சார். சேஃப்டிக்காக ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். என்னமோ இது மாதிரி கேமரா கைம மாட்டினா கேமரா திருப்பி கிடைக்காது, தெரியுமில்ல சார்? திருப்பி தந்துட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பொண்ணுங்க யாரையும் ஷூட் பண்ணல, படத்தை தான் ஷூட் பண்ணுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சார், நேற்று நைட் நாங்கள் 4 ஷார்ட் தான் சார் எடுத்தோம். மத்தியானம் எடுக்கலாங்கிறதுக்குள்ள அந்த வாட்ச்மேன் பிடிக்கிட்டு போயிட்டா சார். வேணா நாங்கள் எடுத்ததை போட்டு கட்டியே வாங்கிட்டு போய்க்கிறோம் சார். ரெடியா? ஏய், ஒரே நிமிஷம்டா. ஐயோ, பயங்கரமா அடி வாங்குதுடா. ஆமா, பின்ன சீக்கிரமா எடு. என்ன ரெட்ல எடுத்துட்டு இருக்கோம்? உங்களுக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் சீக்கிரமாடா. டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே வரீங்களா? ஏய் மச்சி, ஃபிகர். நான் ஆட்டோனா கொஞ்சம் சீக்கிரம். ஃபோக்கஸ். ஸ்டாண்டி ஃபோக்கஸ். ஃபோக்கஸ். இந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்ததா சொன்னீங்க? இன்னைக்கு காலையில் 6:30க்கு தான் ரீச் ஆனேன் சார். அப்படி பார்க்குறப்போ இட் மஸ்ட் பி அரவுண்ட் 6:45, 6:50. சீரியஸ்லி? ஏய், கூட பேசுறடா உனக்கு. போய்ட்டா சார்.
சார் எனக்கு தெரியும். இந்த வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? 11க்கு சார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன டைம்? 10:30க்கு போனோம் சார். ஒரு ½ அன் ஹவர் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் மழை ஜாஸ்தி ஆச்சுன்னு 11:10 இருக்குமா? 11:10 கிளம்பிட்டோம் சார். நீங்கள் வரும்போது அந்த கார் இருந்துச்சா? இருந்துச்சு சார். அந்த கார்டு எடுங்க. அந்த பொண்ணு தவிர வேறு யாராச்சும் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போனாங்களா? நாங்கள் ரீச் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒருத்தர் போனார் சார். அவரோட ஃபோட்டோ வீடியோ ஏதாச்சு? மேக்கிங் யார் எடுத்துகிட்டு இருந்தா? அவனுக்கு ஃபோன் அடி கூப்பிட்டோன்னே எடுக்க மாட்டான், ட்ரை பண்ணிட்டே சார்ஜ் கம்மியாக இருக்குடா. ராஜன், சொல்லுங்கள் சார். கௌதமோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், நோட் பண்ணிக்கிறீங்களா? 995 995 288 5733 5733. அண்ட் ஒன் மோர் திங், தப்பாக நினைக்காதீங்க. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வேண்டாம், காலையிலே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பர் டயல் பண்ணு. நைஸ் ரிங் டோன். Who's this? மை மிஸ்டேக். முதல் நாளே வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன்னு நம்பினேன். சார் சாரி சார், ஃபோன் வாய்ஸ் எப்பயுமே வேறு மாதிரி இருக்கும்ல. இட்ஸ் ஓகே. அந்த ஏரியா விசாரிச்சியா? எல்லா வீட்டுக்கும் போய் கதவு தட்டியாச்சு சார். நம்ம ஸ்கெச்சஸில் ஃபிட் ஆகிற மாதிரி மனம் யாருமே இல்லை சார். அப்போது அந்த பேரில் வேறு யாராச்சும் இருக்காங்களா? நம்பர் 10 வீட்டில் 86-year-old மனோரஞ்சன் இருக்கார் சார். ஐ திங்க் இஸ் டூ ஓல்ட் ஃபார் 80. என்னடா இது முதல் நாளையே ரொம்ப வேலை வாங்குறேன்னு ஃபீல் பண்ணுறியாண்ணா? சாச்சா, ஆக்சுவலி இந்த கேஸ் ஒரு வார்ம் வெல்கம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது சார். எக்ஸலண்ட். அப்போ இனிமேல் உங்கள்கிட்ட இருந்து ஓவர் டைம் வாங்குறதுல பெர்மிஷன் கேட்க தேவையில்ல? சாரி சார். இல்லை, இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் ஒன்று கிடச்சிருக்கு. அதோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கேட்க தான் ஃபோன் பண்ணேன். உடனே வீட்டுக்கு வா. ஓகே சார், ஓகே சார். இன் 20 மினிட்ஸ்லாங்க. என்னோட அட்ரஸ். கேமராலாம் ஒன்றும் போகல, ஓவராக பண்ணுறது சரியா சார்? அட்ரஸ் ரூல் நம்பர் 1, எக்ஸைட்மெண்ட்டில் முக்கியமான டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஷூர் சார். டேக் இட் டவுன். நம்பர் 3, 4th ஸ்ட்ரீட், ராம்நகர். ஓகே சார், வந்துடுறேன். மஃப்டியா யூனிஃபார்மா சார்? மஃப்டி இஸ் ஃபைன். டன் சார். நீங்கள் 2 பேர் யாராச்சும் போலீஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை சார். அப்போ அந்த 2 பசங்களோட ரியாக்ஷன் பார்த்துருக்கணும். ஒரு க்ளூ கடிச்ச உடனே ஹைப்பர் ஆகிட்டேன்னா அதை பார்த்து அந்த பசங்க பயந்துட்டாங்க. யுவர் டீ இஸ் கெட்டிங் கோல்ட். ஐ நோ, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த வீடியோவிலேருந்து என்னால் இன்ஃபர் பண்ண வைஷ்ணவி நம்ம கிட்டேருந்து எதையோ மறைக்கிறா சார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற கார் மேலே உனக்கு எந்த டவுட்டும் இல்லையா? அந்த நியூஸ் பேப்பர்காரன் ஒரு ஒயிட் காரை பார்த்தது தானே சொன்னான். ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி சார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேறு ஏதோ வீட்டு வண்டியாக கூட இருக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட வண்டினா எதுக்கு வெளியில் பார்க் பண்ணியிருக்கணும்? பாயிண்ட். ஐ டோன்ட் ட்ரைவ் இன் த நைட். வைஷ்ணவி கூப்பிடுங்க. வைஷ்ணவி வாக்கிங்க்கு வெளியே போயிருக்கா சார். மணி 10 இந்த நேரத்தில் வாக்கிங்கா? ஐ தாட் இட்ஸ் 9 சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனேன். நாள் பூரா டிஸ்டர்ப்டாகவே இருந்தா. ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு வந்தால் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு போனேன். சரி, அவள் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் 94423 94423 55521 55521. Hello, Vaishnavi. Hello. Yeah, Inspector Deepak. என்னாச்சு சார்? வைஷ்ணவியோட திங்ஸ்லாம் உள்ளே தானே இருக்குது? ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தா உள்ளே தான் இருக்குது. சென்னைக்கு எத்தனை மணிக்கு லாஸ்ட் பஸ்? 10:15 ஒன்று இருக்குது அண்ட் 10 மணிக்கு ஒன்று இருக்குது சார். வா. ஆனால் இது வெறும் தியரிஸ் தான், உண்மை இல்லை. பரவாயில்ல, சொல்லு. நான் அம்பேத்கர் நகரில் இன்வெஸ்டிகேட் பண்ண போனப்போ முக்கால்வாசி வீட்டில் ஒரே பையனை பற்றி தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஃபேபியன். சிலர் அவன் ரொம்ப ரூடானவன் டிஃபைன் பண்ணுறாங்க, சிலர் அவன் லேடிஸ் மேனை டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ என் தியரி என்னென்னா, ஸ்ருதி கம்ப்ளைண்ட் கொடுக்க நினச்சது ஃபேபியன் மேலே. 3 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கானுங்கல்ல சார். ஸோ அதில் பேர் கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆயிருக்கலாம். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சார், என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சில டர்ட்டி சீக்ரெட்ஸை யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. மெல்வின் அண்ட் மனோக்கு தெரியாமல் கூட ஃபேபியன் ஸ்ருதியை ஸ்டாக் பண்ணியிருக்கலாம் சார்.
ஸ்டாப் ஸ்டாப். இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்கு சார். மூஞ்சிக்கு என்னாச்சு? என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் புரியல, இல்லை உங்கள் 2 பேர்த்துக்குமே அப்படி தானா? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்பேன்ல, இதுக்கு என்ன? டேய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், முதல்ல பதட்டப்படுறத நிறுத்துறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட் இது அந்த அளவு சீரியஸான விஷயமே கிடையாது. சரி, இப்போ நான் சொல்கிறத இன்டரப்ட் பண்ணாமல் நர்வஸ் ஆகாமல் கேளுங்க. நேற்று நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதை எவனோ ஒருத்தன் பார்த்துருக்கான். போட்ட சண்டையில் ட்ரங்க் லாக் ஆச்சா இல்லையான்னு பார்த்தோம், ஆனால் சென்ட்ரல் லாக் பண்ணல. ஸோ நம்ம காரை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் டிரைவர் சீட் கிட்ட இருக்கிற லிவரை யூஸ் பண்ணி பாடியை வெளியே எடுத்துருக்கணும். ஸோ பாடி எடுத்துருக்கிறவன் நம்மக்கிட்ட ஒரு ரேன்சம் எதிர்பார்த்துட்ருக்கான். ஒருவேளை நம்ம கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணால் இந்த விஷயத்தை அப்படியே போலீஸ்கிட்ட கொண்டு போகிற மைண்ட் செட்டில் இருப்பான். பாசே, உங்ககிட்ட ப்ரைவேட்டாக ஒரு மேட்ரு பேசணும் பாசே. எங்கள் வீட்டுக்கு தான் பேப்பர்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயா, இது பேப்பர் மேட்ருல, நாளைக்கு உங்கள் மூஞ்செல்லாம் பேப்பரில் மேட்ரு. அட பாசு, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உங்கள் வீடு தானே. என்ன ப்ரைவேட் மேட்ரு? அதுவா, இன்னைக்கு விடிய காலையில் ஒரு நியூஸ் பேப்பருக்காரன் நம்ம பாரதி பார்க் வழியாக போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு கார் பிரேக் அடிக்கிற சவுண்டு. என்னன்னு சொல்லிட்டு மடமடன் சைக்கிள் விட்டு இறங்கி போய் பார்த்தா உங்களை மாதிரிப்பா ஒரு 3 பசங்க ஒருத்தனை காரில் இடிச்சுட்டு அவனை தூக்கி அப்படியே டிக்கியில் போட்டு கிளம்பிட்டானுங்க. அந்த நியூஸ் பேப்பருக்காரன் ரொம்ப நல்லவன். இந்த விஷயத்த போலீஸ் அண்டெல்லாம் சொல்ல, நானாக இருந்தான்னு வையேன் கண்டிப்பாக சொல்லிட்டுருப்பேன். அப்புறம் அந்த நியூஸ் பேப்பருக்காரனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த விஷயத்த போலீஸ் அண்டை சொன்னால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, தேவையில்லாத அந்த பசங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அதான் சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்து பேசி ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கிட்டோன்னா அவனுக்கும் லாபம், அந்த பசங்களுக்கும் லாபம். என்ன நான் சொல்கிறது? எவ்வளோ வேணும்? ஒரு மாதம் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பேப்பர் போட்டால் ஒரு 3000 ரூபாய் கையில் நிற்கும். வருஷத்துக்கு 2 × 50 × 20,000 ரூபாய் தான் நிற்கும். எனக்கு வந்து இப்போது 29 வயசாகுது. எப்படியும் இன்னும் ஒரு 40 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 10 லட்சத்தை இந்த டேபிள் மேலே போட்டிங்கன்னு வைங்களேன், அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்க மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வா, பணம் ரெடியாக இருக்கும். நம்பலாமா? நம்பலாம். நியூஸ் பேப்பருக்காரன் காசு கேட்ட போய் அடித்து விரட்டியிருக்கலாம்ல, இவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. டேய், கொஞ்சம் யோசிடா. இந்த விஷயம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? முதல்ல அவன் கேட்டதை கொடுப்போம். வாங்கிட்டு அமைதியாக இருந்தானா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும்னு அர்த்தம். அப்புறம் கொடுத்த காசு எப்படி திருப்பி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் செய், சும்மா அப்படி பயந்து சாவாத. ஹலோ அப்பா, அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்தியா? ஆமாடா, திருப்பூர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்ல, அதுக்காக தான் எடுத்தேன். இன்னும் என் சேலரி கிரெடிட் ஆகலை. பா, எனக்கு அர்ஜென்ட்டாக 10 லட்சம் தேவைப்பா. ஏய், எதுக்குடா 10 lakhs பாபி? இப்போதைக்கு 50,000 ரூபாய் தான் இருக்குது, மீதி அப்புறம் தரோம். நான் தலை லட்சத்தில் பேசிட்டு இப்படி 1000ல் தர. சரி, ஓகே. மீதி அப்புறம் தரோம். ஒரு வாரத்தில் வந்து வாங்கிக்கோ.
நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காசு கேட்டான் சார். இது வெறும் ஆக்சிடென்ட் தானே, பேசாமல் நாமளே போலீஸ்கிட்ட சொல்லிட்டா இவனுக்கு காசு தர வேணாம், நாமளும் சேஃப்னு சொன்னேன். ஃபேபியன் கோவப்பட்டு அடிச்சிட்டான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு ஆகும்னு தோணுச்சு சார். அதான் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டேன். ஆக்சிடென்ட் எங்கே நடந்துச்சு? இங்கே தான் சார். அவன் பார்க்க எப்படி இருப்பான்? ஏதாச்சும் ரீகலெக்ட் பண்ண முடியுமா? அப்போது எனக்கு இருந்த பயத்தில் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை சார். நீ கிளம்பு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா போலீஸுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். சார் அந்த நியூஸ் பேப்பர்காரன் அவன் இனிமேல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான். ம் சார் ரிலாக்ஸ். ஹே ஹம்கோ, ஒரு நிமிஷம். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் போட்டு பாரு. நேற்று நைட்டு 11க்கு வைஷ்ணவி அப்பார்ட்மெண்ட் போயிருக்கா. மார்னிங் 2 AM பசங்க கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அதே பார்க்கிட்ட அதே டைமில் ஸ்ருதியோட பாய் ஃப்ரெண்டை சுட்டிருக்காங்க. அப்புறம் மார்னிங் 7 AM வைஷ்ணவி அப்பார்ட்மெண்ட் நெய்பர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஃபைனலி 10க்கு அவள் எஸ்கேப். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அந்த நியூஸ் பேப்பர்காரன் இருந்திருக்கான். ஸோ அந்த மர்டரையும் பார்த்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? நிறையவே இருக்குது சார். சார் வணக்கம். வீட்டுக்குள்ளே எல்லாம் கூட மாட்டியா? வாங்க சார். துணியெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சிருப்பேன். நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்து சார். சார் என்ன சார் இது? சார் என்ன பண்ணுறீங்க? சார் சார் எதுக்கு சார்? சார் வீடு சின்னதாக இருந்தாலும் நல்லா நீட்டாக வச்சுருக்கான்ல. நீ இனிமேல் இங்கே இருக்காதையா. மேட்டுப்பாளையங்கிட்ட 8 லட்சத்துக்கு சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பேசாமல் அங்கே ஷிஃப்ட் ஆகிடு. மீதி 2 லட்சத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை ஆரம்பி. லைஃப் நல்லாயிருக்கும் ஐயா. சார் தப்பு பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். அந்த பசங்களை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். எல்லா உண்மைங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குயா. அதாவது பார்த்ததை பார்த்தபடியே சொல்லணும். பாதி முழுங்கிட்டு மீதி பாதி வச்சு பசங்களை மிரட்டுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ உண்மைதான் பேசுகிறேன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் நாங்கள் கிளம்பிடுவோம். அப்படி இல்லை, நீ போய் பேசுகிறேன்னு எங்களுக்கு தோணிச்சு, உன்னை நடு ரோட்டில் கட்டி வச்சு அந்த பசங்களை காரை விட்டு ஏற்ற சொல்லிடுவேன். சொல்லிடுறேன் சார். சொல்லு. பேப்பர் எடுக்க டிப்போக்கு போயிட்டு இருந்தேன் சார். அங்கே ஒரு ஒயிட் கலர் காராண்ட ஒருத்தர் விழுந்திருந்தாரு. மெல்வின் அண்ட் ரேஷ்மி ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக கிட்ட போனேன் சார். நான் ஒன்றும் அவ்வளோ மொக்கெல்லாம் இல்லை. எவனும் அவரை சுட்டிருந்தான். சில்ட்ர கில்ட்ரன் சொல்கிறவளை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு எதில் இருக்க ரோட்டில் ஒரு காரு ஸ்கிட்டான சத்தம் கேட்டுச்சு சார். என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக போனால் அங்கே அந்த 3 பசங்க ஒருத்தனை காரில் இடிச்சுட்டு அவனை தூக்கி டிக்கியில் போட்டு கிளம்பிட்டாங்க. உடனே நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த துப்பாக்கி விஷயத்தை மட்டும்தான் சார் சொன்னேன். அந்த ஆக்சிடென்ட் பற்றிலாம் வாயே திறக்கல சார். பார்த்து உடனே ஸ்டேஷன் வந்து சொல்லிட்டேன் சார். உங்கள் அட்ரஸை ரைட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க. சரி சார். பணத்துக்காக தான் சார் அந்த பசங்களை மிரட்டினேன். அது தவிர சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்போ அந்த பணத்தை நீ கார்லேருந்து எடுக்கல? பணத்தை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன்? அந்த பார்க்கில் பார்த்தது இந்த காரு தானே? இதான் சார்.